Welcome back to integration formula and problems. Okay, integration number so far வந்து integration introduction பார்த்துருக்கோம். அடுத்தது சில ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு ஃபார்முலா x power n மட்டும் டீட்டெயிலாக நான் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு so far நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே இந்த 20 ஃபார்முலாவில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான். இதில் 20th ஃபார்முலா integral x power n dx equal to x power n plus 1 by n plus 1 plus c. ஸோ இது ரெலவெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முலாஸ் தவிர பண்ணுற போல் சில ப்ராப்ளம்ஸ் போடலாம். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா integral dx is equal to x plus c. அடுத்தது ஃபோர்த்து ஃபார்முலா integral cos x equal to sin x plus c. அப்புறம் ஃபிஃப்த்து ஃபார்முலா integral sin x equal to sin x dx equal to minus cos x plus c. ஸோ இந்த மூணு ஃபார்முலா மட்டும் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. அதாவது sin x ஓட இன்டகிரேஷன் மைனஸ் cos x, cos x ஓட இன்டகிரேஷன் sin x, integral dx வந்து x plus c. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். integral dx equal to x plus c. ஸோ அது வந்து உங்களுக்கு சிம்பிள் ஃபார்முலா தானே. ஸோ அதில் உங்களுக்கு எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதில் உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக எடுத்துக்கிறேன். ஓகே, இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ்னு கேட்காம எப்படி கேட்கலான்னா இப்படி கேட்கலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி கேட்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆக்சுவலாக இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கு மெத்தட் இருக்குது. வெறும் இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அப்புறம் ஆட் பண்ணி போடணும். அது பெரிய ப்ராப்ளம். ஆக்சுவலாக என்னென்னா இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். எப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்டகிரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து இட் வில் பிகம் 1 dx. 1 dxும் dx இன்டகிரல் dxும் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டகிரல் dx வந்து எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டகிரல் dx equal to x plus c. ஸோ அதை ஃபார்முலா பேஸ் பண்ணி இப்படி ஒரு கணக்கு கேட்கலாம். ஓகே, சரி. இப்போது வேறு எப்படிலாம் கேட்கலாம்? நம்ம கற்பனை பண்ணுற போல் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு இப்படி இருக்க வச்சுப்போம். ஓகே, tan pi by 4 dx. ஓகே, tan pi by 4 என்ன? tan pi by 4 வந்து 1. ஓகே, அப்போ அதை நம்ம இப்படி எழுதுனீங்கன்னா இன்டகிரல் 1 dxன்னு ஆகிடும். இன்டகிரல் 1 dx வந்து x plus c. சிம்பிளாக இருக்கா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்படிலாம் மாற்றி கேட்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் கேட்கலாம். இன்டகிரல் sin pi by 2 dx. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படி பார்த்த உடனே இங்கே இன்டகிரல் sin x cos x இதுக்கு போயிடக்கூடாது. நோ, ஓகேவா? இங்கே x இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. இங்கே சைனு எக்ஸ் இல்லை, சைன் பை பை 2. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் சைன் 90 டிகிரி வந்து 1ன்னு ஆகிடும். ஸோ இன்டகிரல் 1 dx அதர்வைஸ் இன்டகிரல் dx which is also equal to x plus c. அருமையாக இருக்கா? ஓகே, இது போல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறேன்? இன்டகிரல் காஸ் பை பை 3 dx இப்படி கேட்கலாம். ஓகே, காஸ் பை பை 3னா என்ன? காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரியோட வேல்யூன்னா half 1/2 அதர்வைஸ் 0.5. ஸோ 1/2 dx. இப்போ நம்ம இந்த 1/2 வெளில எடுத்துட்டோன்னா இன்டகிரல் dx which is equal to 1/2 x plus c. ஓகேவா? ஸோ இந்த போல் ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்டகிரல் dx equal to x plus c டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கலாம், ஒரு மார்க்கில் கேட்கலாம். அப்படி கேட்காம மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு என்ன? ஒரு 4 ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபிஃப்த்து ப்ராப்ளம், 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபிஃப்த்து ப்ராப்ளம் இந்த போல் எடுத்துக்கிறோம். இன்டகிரல் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இது என்ன பண்ணலான்னா ரெண்டு இன்டகிரேஷனாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்டகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், அதாவது இன்டகிரல் இந்த ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு dx. அடுத்து இந்த மைனஸ் அப்படி இறக்கிடுறோம். மைனஸ் இறக்கிட்டு
அடுத்தது இன்டெக்ரல் இந்த ஃபங்க்ஷன் sin x dx. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ரெண்டுத்தையும் தனித்தனி இன்டெக்ரலாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்து ஆன்சர் எழுத வேண்டியதான். இந்த ஃபார்முலா ஆன்சர் என்ன? இன்டெக்ரல் cos x வந்து sin x. ஸோ இங்கே sin x வந்துடும். அடுத்தது இது என்ன? மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். இன்டெக்ரல் sin xக்கு ஒரு மைனஸ் வரும். ஸோ அது வந்து அந்த மைனஸ் இங்கே போடுறேன். ஸோ sin x வந்து மைனஸ் cos x. ஓகே, ப்ளஸ் சி. இப்போது இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்ன? sin x ப்ளஸ் cos x ப்ளஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதை ரெண்டாக பிரிக்கிறீங்க, ஆன்சர் எழுதுறீங்க, அவ்வளோதான். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இடத்துல மைனஸ், அதை கவனிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகே, இப்போது அடுத்து 6th ப்ராப்ளம். அதே cos x sin x ஃபார்முலா தான், அதை வச்சுட்டு தான் போட போகிறோம். இப்போ இதில் வந்து இப்படி பார்த்தா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது சிம்பிள். ட்ரிக்னாமெட்ரி தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளாக போடலாம். இதிலே 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதே இதில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். இது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு sin square x divided by 1 minus cos x. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் cos square x plus sin square x is equal to 1 இதை பார்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம இங்கே பயன்படுத்தினா இது என்ன வரும்? இன்டெக்ரல். இதை வந்து sin square xக்கு நம்ம 1 minus cos square x எழுதலாம். ஸோ 1 minus cos square x divided by இது ஆல்ரெடி 1 minus cos x. ஓகே, dx. இப்போது இதை நம்ம a square minus b square அல்ஜிப்ரா ஃபார்முலா, a square minus b square, அது வந்து a plus b times a minus b. ஸோ இதை படிச்சிருப்போம். நம்ம இந்த ஃபார்முலா பிரகாரம் இதை எப்படி எழுதலாம்? டினாமினேட்டர் நோ சேஞ்ச், இன்டெக்ரல் அப்படி தான் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் 1 minus cos x, இங்கே dx. இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? a plus b, அதாவது 1 plus cos x, அப்புறம் a minus b, அதாவது 1 minus cos x. ஸோ இப்படி பண்ணோம்னா என்ன ஆகிடும்? கீழே 1 minus cos x இருக்கா, மேலே இருக்கா? ஸோ இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு சிம்பிளாக இன்டெக்ரல் 1 plus cos x மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 plus cos x dx. இது ரெண்டு இன்டெக்ரேஷனாக நம்ம பிரித்து எழுதலாம், இல்லைனா அதை புரிஞ்சிக்கிட்டு டைரெக்டாக எழுதலாம். இன்டெக்ரல் 1 dx. அப்போ இன்டெக்ரல் 1 dx வந்து இன்டெக்ரல் dxன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்தது இன்டெக்ரல் cos x dx. ஓகே, இப்போ இன்டெக்ரல் dx என்ன? x. cos x இன்டெக்ரேஷன் என்ன? sin x. ஸோ ப்ளஸ் sin x ப்ளஸ் c. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை அழகாக போட்டிருக்கோம். இதே போல் நம்ம அதர் வெரைட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் 7th ப்ராப்ளம். இந்த 7th ப்ராப்ளத்தில் சின்ன சேஞ்ச் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, இது இன்டெக்ரல் sin square x இருக்கு இல்லையா, பை 1 minus cos x. இது 1 minus cos x இல்லாமல் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம எப்படி போடுறது? ஸோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, ஸோ இங்கே என்ன வரும்? கீழே வந்து ப்ளஸ் வருமா? கீழே ப்ளஸ் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இது நம்ம மறுபடியும் எழுதுகிறேன். 1 minus cos square x அது சேஞ்ச் ஆகாது. a plus b into a minus b அது அப்படியே இருக்கும். ஸோ 1 minus cos x. கீழே என்ன இருக்குன்னா 1 plus cos x இருக்குது. ஸோ 1 plus cos x அப்போ dx. இப்போ என்ன ஆகிடும்? இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், இது இருக்கும். அப்போ இன்டெக்ரல் 1 minus cos x நமக்கு வரும். ஸோ இது ஈஸி தானே? ஸோ ஒரு ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடும்? இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போ நான் இடையில இந்த இடத்துல மைனஸ் வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் வரும். இப்போ கவனிக்கணும், இப்போ அந்த மைனஸ் அப்படியே இறக்குனா இங்கே மைனஸ். ஸோ இப்படி நம்மளுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துலேருந்து இன்னொரு ப்ராப்ளம் நம்ம போட முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது, அது ரெண்டும் நீங்கள் போடலாம். அப்படின்னா இங்கே எழுதுகிறேன். 8th ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், sin square x இருக்கா? இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? sin square x பதிலாக cos square x அப்படி கொடுத்துட்டு இங்கே கீழே 1 minus sin x கொடுப்பாங்க. ஓகே, dx. 8th. ஓகே, அதே போல் 9th ப்ராப்ளம். இன்டெக்ரல் cos square x அதே தான், cos square x தான். ஆனால் 1 minus sin x பதிலாக 1 plus sin x dx. ஸோ இது ரெண்டும் நீங்களாக போட்டு பாருங்கள். 8th and 9th நீங்களாக போட்டு பாருங்கள். இதே போல் தான் வரும் உங்களுக்கு.
ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த 4 ஃபார்முலாவும் அட்டிஸ்டேஜ் பார்க்க போகிறோம். இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அதோட டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan x. அந்த ஃபார்முலா லிஸ்ட்டில் நான் எழுதியிருப்பேன் பாருங்கள். இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு tan x. அடுத்தது அதே கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸாக இருந்தால் நமக்கு இந்த கோ சவுண்ட் வரும்போதெல்லாம் கவனிக்கணும், ஒரு மைனஸ் சைன் வரும், மைனஸ் காட் எக்ஸ். அடுத்தது இன்டெக்ரல் சீக்கண்ட் எக்ஸ் tan x dx, அதனோட ஆன்சர் என்ன, சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. அடுத்தது இன்டெக்ரல் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸாக இருந்தால் ஒரு மைனஸ் சைன் வரும், ஸோ மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி வரும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த 4 ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் 10th ப்ராப்ளம். ஸோ இப்போது இந்த 4 ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் எழுதுகிறேன். சீக்கண்ட் எக்ஸ் இன்ட்டு சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் tan x. ஓகே, இப்படி இருக்குது. ஸோ இது போல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஏன்னா இப்படி ஒரு ஃபார்முலா இல்லை இல்லையா. ஸோ நம்ம முதல்ல இன்டெக்ரல் போட்டுக்கிட்டு இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சீக்கண்ட் டைம்ஸ் சீக்கண்ட் இஸ் சீக்கண்ட் ஸ்கொயர். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் எக்ஸ் டைம்ஸ் tan x. அப்போது செகண்ட் எக்ஸ் tan x, இது அப்படியே ஒரே இன்டெக்ரேஷன் dx. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு இன்டெக்ரலாகவும் இது ஒரு இன்டெக்ரலாகவும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ இன்டெக்ரல் செகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இதுவும் ஒரு ஃபார்முலா இல்லையா. இப்போ நம்ம இந்த 4 ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அந்த 4 ஃபார்முலாவில் 2 ஃபார்முலா இந்த ப்ராப்ளத்தில் வந்துடுது. ஸோ இன்டெக்ரல் செகண்ட் எக்ஸ் tan x, இது வந்து இன்டெக்ரல் செகண்ட் ஸ்கொயர் எக்ஸ். இன்டெக்ரல் செகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் என்ன கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள், மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லி பாருங்கள். இன்டெக்ரல் செகண்ட் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஆன்சர் என்ன, tan x ப்ளஸ் செகண்ட் எக்ஸ் tan xக்கு செகண்ட் எக்ஸ். ஓகே, ப்ளஸ் ரைட்டா. ஸோ இந்த 4 ஃபார்முலாலேருந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் 10th. ஓகே, இப்போ இதில் எத்தனை ஃபார்முலா யூஸ் ஆகிருக்கு, 2 ஃபார்முலா. இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் சீக்கண்ட் எக்ஸ் tan x, 2 ஃபார்முலா. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ண பார்க்கலாம். 11th ப்ராப்ளம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்டெக்ரல் இப்படி கொடுக்கலாம், கொசிகண்ட் எக்ஸ் ஓகே இன்ட்டு கொசிகண்ட் எக்ஸ். சரி, ப்ளஸுக்கு பலம் மைனஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் காட் எக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எப்படி பிரிக்கலாம், இது ரெண்டும் கொசிகண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னு ஒரு பிரிச்சிடலாம், மைனஸ் கொசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ்னு தனியாக பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 இன்டெக்ரேஷனோட ஆன்சர் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இந்த 11th ப்ராப்ளத்தை நீங்கள் போடுங்க. ஓகேவா?